2 வருஷம் கான்ட்ராக்ட் முடியாம ஊருக்கு போக முடியுமா, அப்புறமாட்டி சீட்டு இல்லாம ஊருக்கு போக முடியுமா, ஏற்படல எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடியாம நம்ம ஊருக்கு போகலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை எமர்ஜென்சியா உங்க கஃபீல்ட்ட சொல்லிட்டு இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். 5 நாள் 10 நாள் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கான அனுமதி இருக்கு. 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம போகலாம். அதை தவிர்த்து உங்க கஃபீலுக்கு எதுவும் சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்க டிக்கெட் போட்டு நீங்க படுக்க போனீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள போய் நிற்கும் போது உங்களோட பாஸ்போர்ட் வாங்கி பார்த்த உடனே நீங்க தெரிஞ்சிடும் எக்ஸிட் அடிக்காம லீவ் அடிக்காம நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வச்சு விசாரணை நடக்கும். அதனால ஊருக்கு வர முடியாத அளவுல பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் கஃபீல்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, சந்தேகமா தான் இருக்கு, விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அது கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்லைனா வீட்டு டிரைவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ரூல்ஸ். அதனால முறைப்படி நீங்க உங்க கஃபீல்ட்ட ஓனர்ட்ட எமர்ஜென்சியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு நீங்க ஊருக்கு போகலாம். அந்த கஃபீல் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நீங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியும். பிரித்து வேற எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. எம்பசி போகலாம். எம்பசில போனாலும் உங்களோட ஓனரை கூப்பிட்டு வச்சு பர்மிஷன் கேட்பாங்க. இதுதான் லீகலா இருக்கிறது. இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு ஒருத்தன் தெரியல மாட்டினீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால லீகலா உங்களால எப்படி போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க போங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.